இன்னைக்கு உலக நாடு என்ன சொல்லுதுன்னு சொன்னோம்னா, உலக நாடு என்ன சொன்னார், பாக்டீரியா எண்ணெயில் வளருமா அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. இப்போ வாழைக்கு அடிக்கும்போது தென்னை விட வாழை விட பாக்கு வச்சுருக்கேன். அந்த ஸ்ப்ரே பாக்கு செடியில் படுறதுனால ஒன்றும் பாதிப்பு வராதில்ல? நாங்கள் 4 கன்று விடுறதுக்கு தான் 8க்கு 10 போட்டிருக்கோம். 3 கன்று விடுறதுக்கெல்லாம் 8 தான். அப்போ பருத்தியை நல்லா போடலான்ற மனசுக்கு ஒரு ஆசை வருது. நீங்கள் வேறு மருந்து கடைக்கு போனோம்னா இந்த மருந்து வேறு இந்த மருந்து வேறு தனித்தனியாக அடிக்கணுமென்ட்டு நாங்கள் 1000 கொடுத்தாலும் கூடவும் 1000ம் அதிலேயே சேர்ந்து போகும். ஒரே டயத்துலேயே அடிச்சுக்கிடலாம். ஐயா அவர்களுடைய எண்ணெய் தொழில்நுட்பம் மிகவும் பெருமையாக இருக்குது. இது ஒரே ஒரு சந்தேகம் மட்டும் ஐயா சொல்லணும். எண்ணெய் தொழில்நுட்பம் மட்டும் பயன்படுத்தினா போதுமா, மற்ற இயற்கை உரங்கள், தொழு உரம், உயிர் உரங்கள் இதையும் அதோட சேர்த்து பயன்படுத்துமா அப்படிங்கிறது மட்டும் ஐயா தெளிவுபடுத்தி கேட்டுக்கிறேன். வேறு உரங்களும் தயார் பண்ணிக்கிடலாம், நான் வேண்டான்னு சொல்லலை. உரங்களில் சத்துக்கு இருந்தால் தயார் பண்ணிக்கிடலாம். இது மாதிரி ஒரு கொழுப்பு சத்து வேறு எதுலேயும் இருக்காது. சிம்பிளாக பேசிக்கிடுவோம். நம்மெல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், நம்ம உரம் போட்டு தான் டிஏபி போட்டு தான் பயிர் வளர்ச்சி வந்துருச்சுன்னு சொல்லி. உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அது காலத்துக்கு கடையை விழுந்து மக்கி போய் ஒரு எத்தனையோ லட்ச வருஷ கணக்கால இருக்கிற சத்துக்கள் உள்ளே இருக்குது. அதை கரைச்சி கொடுக்கறதுக்கு பாக்டீரியா வேணும். பாக்டீரியாவுக்கு என்ன பண்ணிட்டேன், நீங்கள் டிஏபி பொட்டாஸ் யூரியாவே போட்டீங்க. பாக்டீரியா தினம் அதை தின்னு எதுக்கிட்ட இவனுக்கு வேலை செய்யணும்னு வேலை செய்யாமல் நின்று போச்சு. இப்போ அதுக்கு இஷ்டமான உணவு நீங்கள் குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேலை செய்யும். அதனால் நம்ம போட்ட உரத்துலேருந்து நமக்கு வெள்ளாமை விளையலை. 20 கிண்டால்னு நான் சொல்லி போட்டேன். 20 கிண்டால்னா படமாக பிடுங்கணும்னா 80 கிண்டால். நீங்கள் போடுற உரம் எவ்வளவு, 80 கிண்டால். அது வந்து பிடிங்கிட்டு இல்லை, அது கீழே இருந்தாலும் கொண்டாந்து வந்திருக்கு. நீங்கள் போடுறது எவ்வளவு, 20 மூட்டை போடுவீங்களா? 20 மூட்டைன்னு எவ்வளோ, 1 டன்னு தானே. அது எவ்வளோ போட்டிருக்கோம், எவ்வளோ வந்திருக்கு. பிறகு அதுக்கெல்லாம் சத்து எங்கேருந்து கிடைச்சது? தின்னா தானே வேலை செய்வோம். திங்களைன்னா எப்படி வேலை செய்ய முடியும்? ஆகையினால இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. எது இருந்தாலும் சரி நிறையா சாப்பிட்டா தான் வேலை செய்ய முடியும். நான் அதுக்கு தான் சொல்கிறேன், 10 ஏக்கர் போடுறதை விட்டுருங்க. இந்த பொம்பளை ஆளுக்கு 10 மணிக்கு டிவி வாங்கி கொடுத்து வடை வாங்கி கொடுத்து வேலை வாங்குறதெல்லாம் விட்டுருவாங்க. கொஞ்சம் அகலமாக போட்டுக்குங்க. எல்லாம் உள்ளே உழுகுறதுக்கு என்னென்ன வழிமுறை இருக்குதோ அதெல்லாம் பார்ப்போம். நம்மளாக பார்த்துக்கிடுவோம். ஒரு ஆள் போதும். 1 லிட்டர் பெட்ரோல் 1 ஏக்கர் முடிஞ்சு போகும். அவனுக்கு வேணுமென்னா ஒரு 1000 ரூபா கொடுங்க. இவனுக்கு வேணுமென்னா ஒரு 100 ரூபா இல்லை 150 ரூபா வச்சுக்கோங்க. 1150 ரூபாயில 1 ஏக்கர் முடிஞ்சு போகும். ஆனால் இது பண்ணணும்னு சொன்னோம்னா உங்களுக்கு உள்ளே இருக்கிற பாக்டீரியாவுக்கு காற்று நிறைய கிடைக்கும். களை வெட்டினீங்கன்னா அவன் மேலே வெட்டிட்டு போயிடும். பாதி வெள்ளை வெளியாக இருக்கும். என்னமும் காட்டோம்னா மறுநாளைக்கு வேலைக்கு வர மாட்டான். அகலமாக வச்சுக்கோங்க. ஈல்டு நிறைய தான் வரும். இப்போ நம்ம அதையும் ப்ரூவ் பண்ணிடுவோம். 2 அடிக்கும் மக்காச்சோளம் வைப்போம், 2.5 அடிக்கும் வைப்போம். எல்லாமே கணக்கு எழுதி தான் வச்சுருக்கோம். ஒரு 50 கிண்டால் குறைஞ்சது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறைஞ்ச 50, 70, 79 கிண்டால் வரைக்கும் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சும்மா கணக்கில் எழுதிக்கிட்டு கிடையாது. அதை ப்ரூவ் பண்ணுவோம். ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு காமிச்சின்னு சொன்னோம்னா சரி. 70 கிண்டால் வரலைன்னாலும் ஒரு 35 கிண்டால் வந்தால் போதும் இல்லை, நம்ம பிழைச்சிருவோம் இல்லை. இதை பண்ணுவோம். சும்மா பேசிட்டு போகிறது மாத்திரம் கிடையாது. ஆகையினால தயவு செஞ்சு நீங்கள் வேறு விதமாக நினச்சிக்கிட வேண்டாம். அங்கே ஒருத்தர் இருக்கார், அவர் வாத்தியார். அவருக்கு இப்போ எலுமிச்சம் தோட்டம் நம்ம ஏரியாவில் எத்தனை பேர் போட்டிருப்பாங்க? எலுமிச்சம் தோட்டம் நிறைய பேர் போட்டிருக்காங்கல்ல. எனக்கு ஒரு பக்கத்துலேருந்து காஞ்சிக்கிட்டே வருதுன்னு எதுக்கு காயுது? அவருக்கு காஞ்சிக்கிட்டே தான் வந்தது. நான் என்ன செஞ்சேன், நான் வந்த உடனே ஒரு 3 மாதம் 4 மாதத்துலேயே இது இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தால் ஒன்றும் சரிப்பட்டு வராது, நம்ம இது போனால் போயிட்டு போகுதுன்னு நினச்சிக்கிட்டு அவருக்கு ஒரு 60 செடிக்கு 5 கிலோ மேனிக்கு உரத்தை கொடுத்துட்டேன். சும்மா ஃப்ரீயாகவே கொடுத்துட்டேன். எண்ணெய் உரம் எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தேன். நேற்று சரி அது எப்படி இருக்குதோ பார்ப்போம்ட்டு போகிறேன். என்ன பூ பூத்துருக்குன்னு நினைக்கிறீங்க?
செத்து போகிற செடி. அப்போ நமக்கு இதுல என்ன தெரியுது? உரம் போடாமல் சரியாக பராமரிக்காமல் அது செத்து போகிறதுக்கு ரெடி ஆகி போச்சு. அவர் 16 வருஷம் ஆகி போச்சு சார், இது இன்னி பிழைக்காது சார்ங்கிறார் அவர். இப்போ என்ன சொல்கிறாரு? நான் பக்கத்தில் ஒரு செடி வச்சு அதெல்லாம் மோசமாகி போச்சு, இப்போ இது பிழைச்சிருச்சு, இப்போ அதை பண்ணவா இதை பண்ணவாங்கிறாரு. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களால் எவ்வளோ உரம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ உரம் கொடுங்க. மெயினாக உரம் தான். அது என்ன ஆகும்னு சொன்னால், நீங்கள் உரம் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, சயின்ஸ் பிரகாரம் பேசினாலும் கூட இந்த வேறு எங்கே உரம் கிடைக்குதோ அங்கெல்லாம் போய் 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 அறுத்து போய் எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டாம், நம்ம செத்து போயிடும்னா அது பாட்டில் போகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு என் செடி செத்து போச்சு, ஒரு பக்கத்துலேருந்து காஞ்சிக்கிட்டு வருது. காஞ்சிக்கிட்டு வர்றதுங்கிறது ஏகப்பட்டது. நீங்கள் சொன்ன மாதிரி எலுமிச்சை தான் 200 மரம் இருக்குது என்கிட்ட. 200 மரத்துலேயும் நான் நேரில் 10 வருஷமாக ஆச்சு காட்டில் உரம் போட்டு ரசாயன உரம் போட்டதே கிடையாது. கடலை புண்ணாக்கு, கொட்டை புண்ணாக்கு, வேப்பங்கொட்டை வாங்கி அரைச்சி 3 கலந்து போடுவேன். நல்லா ஈல்டுலாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் ஒரு மரத்தில் கோந்து ஒழுகுனா அந்த மரம் அந்த இடம் அப்படியே பட்டு போயிடுது, காஞ்சி போயிடுது. இதுக்கு என்ன மருந்துன்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இவர் செஞ்சதும் தப்பு தான். இவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு? நான் வேப்பம் பின்னாக்கு போட்டேன், கடலை பின்னாக்கு போட்டேன், விரலை மடக்கித்தான் சொல்றாரு தவிர ஒரே இதுதானே, என்னைக்கு போட்டாலும் அதுதானே. பிறகு எங்க செடி எடுத்துக்கிடும். இவர் செஞ்ச தப்பு வேலை என்னன்னு சொன்னோம்னா, ஒரே உரத்தை 10 வருஷமா கண்டினியூவா பண்றாரு. கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும், கொஞ்சம் மாற்றிக்கணும். தொழு உரத்தையும் போட்டுக்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொழு உரத்தையும் போட்டுக்கிடலாம், கொஞ்சோண்டு டிஏபி பொட்டாசியம் வச்சுக்கலாம். அதுக்காக அதே வேலையாகவே இருந்துட வேண்டாம். நம்ம அதுக்கு ஆப்போசிட் ஆள் கிடையாது. எதையாவது சாப்பிடு, எனக்கு வேலை செஞ்சு வைங்கிறது தான் நம்ம பண்ணிக்கிடணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. கோந்து ஒழுகிறது நோய் தான் அது. அது கோந்து ஒளி 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 அப்படியே கடைசியில் காஞ்சி போகுது. அந்த மாதிரி காஞ்சி போகணும். அது காஞ்சி போனது தான் அவர் இதுவும் கூடணும். நாங்கள் நேற்று தான் போய் பார்த்தோம். அது மொத்தத்துக்கு தழுவி பிடிச்சிருச்சு, நிறைய பூக்குது. இவ்வளோ தானே. அவர் இந்த வருஷம் எவ்வளோ வருமானு தெரியல. அவருக்கு கடையில் வந்ததுக்கப்புறம் ஒரு 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 இதுக்கு ஒரு 4-5 சின்ன சின்ன காய் இருக்கு. நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க, ஒன்றும் ஆகாது. அது நோய் தான். ஒரு ஏக்கர் 20 மூட்டை அவ்வளோதான் வரும். அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியல. மக்காச்சோளம் இதில் செலவு ஏகப்பட்ட செலவு ஆகிடுதுங்க. அது தோராயிரமாக கணக்கு போட்டால் ஒரு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா அடியிலே 4 மூட்டை உரம், 3 மூட்டை யூரியா, பொட்டாசு, மேலே இதில் பூச்சி மருந்து செலவு கூட்டிக்கிட்டே போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணி கடைசியில் வர ஈல்டு பார்த்தா ஒன்றா தான் வந்துடும். அதாவது நாங்கள் இப்போ என்ன சொல்ல வர்றோம்னு சொன்னோம்னா, ஏகப்பட்ட உரமும் போட்டுக்கிட வேண்டாம். மக்காச்சோளத்தை பொறுத்த அளவுக்கு இத்தனை மூடை டிஏபி, இத்தனை மூடை யூரியா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். சிம்பிளாக எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், நீங்கள் போட்ட அந்த இதை மாற்றுறதுக்கு இப்போ நாங்கள் அதை முயற்சி பண்ணியாச்சு. நல்ல ஈல்டு தான் வந்திருக்கு. ஒரு சின்ன செடியாக இருந்து இவ்வளோ உயரம் வர்றதுக்குள்ளே, அதாவது நம்ம மருந்து இன்னி அடிக்க முடியாதுங்கிறதுக்குள்ளே ஒரு 4 தடவை, ஒரு தடவைக்கு 2 லிட்டர் ஆயில், 1 லிட்டரு சீவீடு நாங்கள் அதை புச்சின்னு வச்சுருக்கோம். புச்சின்னா நல்லா கனமாக இருப்பான் அப்படிங்கிறதுக்காக அந்த பேரை வச்சுருக்கோம். இதை நீங்கள் மாற்றி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 30 கண்டாலாவது வரும். உரம் போடுங்க, சும்மா கீழே மத்தரம் 1 மூட்டை அந்த மாதிரி போட்டுட்டு இதை மத்தரம் 4 தடவை அடிச்சுக்குங்க, கண்டிப்பாக வரும். அதை தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் எந்த உரமும் போடாமல் 4 தடவை ஸ்ப்ரே பண்ணி அது எவ்வளோ வருதுன்னு பார்க்கறதுக்காக தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். 30 மூட்டையாவது, குறைஞ்சது 30 மூட்டையாவது வரும். ஆனால் இது 4 தடவை அடிச்சுக்கிடணும். ஏன்னா சின்ன பயிர்லேயே புழு வந்துடுது, புழுவுக்கும் சேர்த்து அடிச்சுக்கிடணும். அப்புறம் ஒரு 2 தடவை மச்சையில் அடிங்க. வேறு கருது விடுறப்போ 1 தடவை புழுவுக்கும் இதையும் சேர்த்து வச்சு அடிச்சிருங்க. குறைஞ்சது 30 மூட்டை நிறையா வரும். ஆனால் பயிர் எண்ணிக்கை மாத்திரம் சரியாக இருக்கணும். 2 அடிக்கு 1 அடி கண்டிப்பாக இருக்கணும், இல்லைன்னு 3/4 அடியாவது வச்சுக்கிடணும்.
ஆமாம், ஒன்றாமே சேர்த்துக்கலாம். இது ஒரு பெரிய ஒரு கண்டுபிடிப்பு எங்களால் முடிஞ்சதை சொல்கிறோம். நீங்கள் வேறு மருந்து கடைக்கு போனோம்னா இந்த மருந்து வேறு, இந்த மருந்து வேறு, தனித்தனியாக அடிக்கணுமென்ட்டு நாங்கள் 1000 கொடுத்தாலும் கூடவும் 1000ம் அதிலேயே சேர்ந்து போகும். ஒரே டயத்துலேயே அடிச்சுக்கிடலாம். நாங்கள் 7 வகை கொடுத்தாலும் கூடவும் ஒரு டயத்தில் 7 வகை கொடுக்க வேண்டியது வரும். இது இயற்கை மருந்துனால உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை வராது, சேர்த்து அடிச்சுக்கலாம். ஏன்னா அடிக்கிற செலவாவது மிஞ்சுமுங்கிறதுக்காக தான் நம்ம அந்த காலத்தில் கண்டுபிடிச்சோம். ஆமாம், ஒரே தடையில் ஓட்டிக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு தண்ணி பிடிக்குதோ அதில் மாத்திரம் இந்த மருந்தை கலந்துக்குங்க. நாங்கள் 5 பாட்டில் கொடுத்தாலும் 6 பாட்டில் கொடுத்தாலும் கூடவும் உங்களுக்கு தண்ணி எவ்வளோ பிடிக்கும், ஒரு மேக்சிமம் ரொம்ப தண்ணியும் கம்மி பண்ணி இருப்படாது. ஒரு ஏக்கர் நல்லா பெருசாக வந்தோடனே ஒரு 150 லிட்டரில் அடிச்சுக்கிட முடியுமான்னு 150 லிட்டரில் இந்த பாட்டிலெல்லாம் ஊற்றிட்டு அடிச்சுக்குங்க. அவ்வளோ. ஐயா அவங்க சொன்னாங்க, நெல்லுக்கு மருந்து பார்த்துருக்கோம், பருத்திக்கு மருந்து பார்த்துட்டோம், மக்காச்சோளத்துக்கு மருந்து பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வரவேற்க வேண்டியது. நாங்களும் அதை கண் கூட பார்த்துருக்கோம். நாங்கள் பருத்தி போட்டால் எங்களுக்கு செடி மட்டும் உயரும், ஆனால் குச்சியாக தான் இருக்கும். ஆனால் இங்கே செடி உயரலை, தூர் நல்லா கட்டி இருக்கு, காயும் நல்லா இருக்குது. அங்கே இங்கே இப்போ நாங்கள் போட்டதுன்னா ஒரு 10 காய் 5 காய் அவ்வளோதான் இருக்கும். ஆனால் இதில் இப்பயே வந்து ஒரு 30-40 காய் இருக்குது. அப்போ பருத்தியை வந்து நல்லா போடலான்ற மனசுக்கு ஒரு ஆசை வருது. அதே போல் எங்கள் பகுதி வந்து திண்டுக்கலுக்கு பக்கத்தில் நத்தம்ன்ற பகுதி. அங்கிட்டு 90% மாமரம் தான். அந்த மாமரத்துக்கு 1க்கு 3 தவணை மார்கழியில் ஒரு மருந்து, ஐப்பசியில் ஒரு மருந்து அப்படின்னு மருந்து அடிச்சுக்கிட்டே இருந்தாலும் பூ பூக்கிற நேரம் மழை வந்துடும். இப்படி ஏதாவது ஒரு காரணத்தினால அந்த மாங்காய் வந்து நல்லாவே இருக்கிறதில்ல. அதுக்கு ஏதாவது நீங்கள் எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் சொன்னீங்கன்னாக்க ரொம்ப உபகாரமாக இருக்கும். இவர் வந்து நம்ம இந்தியாவிலிருந்து உலக நாடுகளுக்கு மாம்பழம் அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஆஃபீஸராக இருந்தவர். நாங்கள் மாஞ்செடியில் ரொம்ப வேலை பண்ணியிருக்கோம். ஏன்னு கேட்டோன்னா, இப்போ நான் ஒன்றே சொல்லிடுறேன், ஒரு வேளை மாஞ்செடி வச்சுருக்கிறவங்களுக்கு அது எப்போவுமே நீங்கள் காய் பிடுங்கின உடனே ஏதாவது உரம் போடணுமுன்னா அப்போ போட்டுருங்க. பூக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மாதத்துக்கோ 15 நாளைக்கு முன்னாடியோ நாங்கள் கொடுக்குற எண்ணெயும் ஆயிலையும் அடிச்சுக்குங்க. நாங்கள் கொடுக்குற எண்ணெய் சீவீடு, இல்லைன்னா மீன் சம்மந்தப்பட்டது, இல்லைன்னா நண்டு சம்மந்தப்பட்டது, இல்லைன்னா எலும்புத்தூள் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் ஆயில் இருக்குது, அதை அடிச்சுக்குங்க. அடித்த உடனே என்ன ஆகுதுன்னா ஒரு 10-15 நாளில் நிறைய பூக்கிறதுக்கு ரெடி ஆகிடும். ரெடி ஆன உடனே இந்த இவ்வளவு உயரத்தில் சின்ன சின்ன பூக்களாக மொட்டுக்களாக இருக்கும். அப்போ ஒரு தடவை அடிங்க. அப்போ அடித்ததுக்கப்புறம் அந்த வெள்ளை பூ, அதாவது பூ விரிஞ்சிடும், பூ விரியிறப்போ ஒரு தடவை அடிங்க. இந்த பூ விரிஞ்சதுக்கப்புறம் அதில் ஒரு கொலைக்கு 3 காய் 4 காய் இந்த இவ்வளோ வண்டி ஆன உடனே அடிச்சுக்குங்க. மாமரத்துக்கு ஒன்றுமே வராது. முன்ன இருந்ததை விட 2 மடங்கு மகசூல் ஜாஸ்தியாக பண்ணிக்கலாம். நாங்களும் மாமரம் வச்சுருக்கோம். ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு 80 ரகம் வச்சுருக்கோம். எங்களுடைய கோரிக்கைகள்லாம் என்னன்னு சொன்னோம்னா, யாரோ இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பேசினார், அதாவது இதுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம்னா, அந்த கேட்டு அந்த ஆர்ச்சுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம்னா மாஞ்செடியை பார்க்கணும், உலகத்தில் இருக்கிற மாஞ்செடியை பார்க்கணும்னா ஆஸ்திரேலியா போக வேண்டாம், அமெரிக்கா போக வேண்டாம், பொன்னிச்சாமி தோட்டத்துக்கு போனால் எல்லா செடியும் பார்த்துக்கிடலாம் அப்படிங்கிறதுனால தான் அதை வச்சுருக்கோம். ஐயா வணக்கங்க. நான் ஒரு வாழை விவசாயிங்க. இதில் வந்து நான் இந்த தேங்காய் எண்ணெய் இருக்கட்டும், இல்லை கடல் எண்ணெய், அது மாதிரி வெவ்வேறு வகையான எண்ணெய் இருக்குதுங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அடர்த்தி இருக்கும். அதில் நம்ம இந்த நீங்கள் கொடுக்குற அந்த எண்ணெய் எவ்வளோ இதில் விகிதத்தில் மிக்ஸ் பண்ணணும்? இந்த மாதிரி ஆளு இருக்காங்கிறது தான் நாங்கள் ஒரு முடிவுக்கே வந்துட்டோம். பார்த்து எவ்வளோ வளர்ச்சியாக இருந்தாலும் சரி 200 to 250 ml நம்ம கொடுக்குற எண்ணெயை கலந்துக்கிட்டோம்னா கலந்துடும். எந்த எண்ணெய் இருந்தாலும் சரி 200 ml இருந்து, அது 200 ml 800 ml ஆயில், 200 ml நாங்கள் கொடுக்குறது கலந்தோம்னா எவ்வளோ வளர்ச்சியான எண்ணெய் இருந்தாலும் தண்ணீர் கரைஞ்சிடும். ஒரு டைமுக்கு எவ்வளோ விடலாங்க ஐயா? ஒரு டயத்துக்கு 10 லிட்டர் சொல்கிறோம் நாங்கள். சரிங்க ஐயா. வாழைக்கு வந்தோன்னா 800 செடி வச்சோம்னா ஒரு 100 ml 110 ml விழுகும். ஒரு ஏக்கருக்கு 10 லிட்டரு ஒவ்வொரு தடவைக்கும். ஒரு 5-6 மாதத்துக்குள்ளே கொடுத்துக்கிடணும். நிறையா எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுத்துக்கிடணும். அதுக்கப்புறம் 10 லிட்டருக்கு கணக்கு கொடுத்துக்கலாம். இந்த இதில் கொஞ்சம் கூட்டிக்கிடணும். 10க்கு பதில் 15. இளம் வயசில் தான் திங்க முடியும். வயசான காலத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. இளம் வயசில் உங்களால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுத்துக்குங்க.
அந்த இடைவெளி எவ்வளவு விடணுங்க ஐயா? நீங்க 3 டைம் மருதாம்பு எடுக்கலாம்னு சொன்னீங்க இல்லைங்களா? நாங்க 4 கண்ணு விடுறதுக்கு தான் 8க்கு 10 போட்டிருக்கோம். 3 கண்ணு விடுறதுக்கெல்லாம் 8க்கு தான். இப்போ மற்ற மரத்துக்கெலாம் ஸ்ப்ரே வந்து கொடுத்துட்றோம். தென்னை மரம் வந்து எண்ணெய் வேறு வழியாக கொடுக்கலாம். ஸ்ப்ரே பண்ண முடியாத அதுக்கு என்ன பண்ணுறது? வேறு வழி மட்டும் போதுமானதா? வேறு வழியாக போதும், வேறு வழியாகவே போதும். தென்னைக்கெல்லாம் கூடியமான வரைக்கும் நம்மளால் அவ்வளோ உயரத்தில் போய் அடிக்க முடியாது. அடித்தாலும் அந்த பூ மாதிரி விழுகாது, சூதியாக தான் போய் விழுகும், எல்லா இடத்துலையும் விழுகாது. கூடியமான வரைக்கும் நீங்கள் கீழே விட்டுக்கிறதுக்கு பாருங்கள். இப்போ வாழைக்கு அடிக்கும்போது தென்னை விட வாழை விட பாக்கு வச்சுருக்கேன். அந்த ஸ்ப்ரே பாக்கு செடியில் படுறதுனால ஒன்றும் பாதிப்பு வராதில்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே சாப்பிடும், நீங்கள் நல்லாவே தரலாம். ஆனால் தென்னை மரத்தில் வாழை வச்சுருக்கேன், பாக்கு வச்சுருக்காங்கிறது கொஞ்சோண்டு உரம் கொடுத்தா மாத்திரம் பத்தாது. 3க்கு சேர்த்து கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் பிரமாதமாக இருக்கும். இது கூட என்ன நம்ம வேற என்னென்னலாம் கலந்துக்கலாம்? உயிர் உரங்கள் இந்த எண்ணெய், இந்த கடல் எண்ணெயோட சேர்த்து கலந்துக்கலாங்களா? உயிர் உரங்கள் உரங்கள்னா பாக்டீரியா. ஆமாங்க, பாக்டீரியாஸ் இது கூட கலந்து விடலாங்களா? பிறகு என்ன சொன்னார், பாக்டீரியா எண்ணெயில் வளருமா அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. நாங்கள் ஒரு காலத்தில் எண்ணெயை எதுக்கு கண்டுபிடிச்சோம்னு சொன்னோம்னா, விவசாயிக்கு அடிக்கடி அவனுக்கு மகசூல் வந்தால் அவனுடைய நிதி நிலைமை நல்லாயிருமங்கிறதுக்காக தான் நாங்கள் எண்ணெயை கண்டுபிடிச்சோம். பாக்டீரியா ஒன்றும் கண்டுபிடிச்சு நமக்கு கொடுத்தா பாக்டீரியா எதிர வளரும்னு சொன்னோம்னா, இயற்கையிலேயே கிடைச்சது தண்ணி, காற்று, வெயில், அதோடு சேர்த்து என்ன பண்ணாங்கன்னா பாக்டீரியா பாக்கெட் நம்மக்கிட்ட கொடுத்துட்டு ஒரு 20 கிலோ தொழு உரத்தில் 2 கிலோ வெள்ளத்தை போட்டு வச்சு நீங்கள் போட்டுக்கங்கடான்னு சொன்னாங்க. இது அவங்க கொடுத்தாங்க. என்னுடைய எண்ணெய்னா விவசாயி நல்லா வரணுங்கிறதுக்காக நம்ம எண்ணெய்க்கு போனோம். இன்னைக்கு உலக நாடு என்ன சொல்லுதுன்னு சொன்னோம்னா, உலக நாடு எண்ணெயில் தான் ஏகப்பட்ட பாக்டீரியாக்கள் வளருது, அது எவ்வளவு வளர்ச்சி இருக்குதோ அவ்வளவு விளைச்சல் விளையும்னு இன்னைக்கு கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க. நம்ம அன்னைக்கு எண்ணெயை சும்மா சொன்னோம். எது எனக்கு என்ன ஏனம், அதாவது விவசாயி ஏனம் நல்லா வளரணுங்கிறதுக்காக தான் நம்ம அந்த வேலையை செஞ்சோம். இன்னைக்கு உலக நாடு சொல்லுது எண்ணெயிலையும் பாக்டீரியா எக்கச்சக்கமாக வளருது, நல்லா தைரியமாக நீங்கள் செய்யலாம். ஆனால் நீங்கள் இதில் வளர்த்து விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் நிலத்துல தீனி வேணும்.